பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 14ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வமுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 11வது அதிகாரத்தில் இஸ்ரவேலின் மீது தேவனுடைய அன்பு வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்க, சுதந்திர நாடாக இஸ்ரவேல் மாறும்படி எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட சரித்திரத்தை தேவன் இங்கே கொண்டு வருகிறார். தேவன் அவர்களை என் குமாரன் என்று அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எகிப்துக்கு இயேசுவை யோசேப்பும் மரியாளும் கொண்டு சென்று ஏரோதின் மரணத்திற்கு பின்பு பாலஸ்தீனாவுக்கு திரும்பி வந்த சம்பவத்தை மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல் இங்கேயும் என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்றாலும் அவர்கள் தங்கள் அழைக்கிறவர்களின் முகத்தினின்று விலகி போய்விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் தாமே அன்பின் கயிறினால் கட்டி இழுக்கிற தேவன். மனிதனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களினால் தேவன் தமது பிள்ளைகளை இழுத்து கொள்வதின் மூலம் அவருக்கு நம்மில் உள்ள கரிசனை வெளிப்படுகிறது. அவர் நமது பிதாவாகவும் வைத்தியராகவும் நம்மை பாதுகாக்கிற நல்ல மெய்ப்பராகவும் இருந்து சுகத்தோடு வழிநடத்தி அவர்தாமே மகிமையான ஆசீர்வாதங்களை அருளுகிற தேவன். ஆயினும் பல வேளைகளில் இஸ்ரவேலர் அவரது அன்பை அறியவில்லை, அவருடைய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளவில்லை. கடந்த காலத்திலும் தற்காலத்திலும் நமது ரட்சிப்பின் மூலமாகவும் இன்னும் பல வழிகளிலே வெளிப்பட்ட தேவனுடைய அன்புக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் விடுதலை பண்ணின எல்லா காரியங்களையும் நாம் நினைத்து அவருக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளம் அங்கலாய்க்கிறது. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவி போலாக்குவேன்? உன்னை எப்படி சேபாயுமை போலாவிப்பேன்? இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அன்பு கல்வாரிலே நமக்காக ஜீவனை கொடுத்த சிலுவையின் அன்பு. கர்த்தருடைய அதுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அப்படித்தான் நம்மை தேடி வருகிறார். பாவிகள் மீது தேவன் வைத்திருக்க இணையற்ற அன்பை இங்கே இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. 12வது அதிகாரத்தில் எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். நான் நாள்தோறும் அந்த எப்ராயிம் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது என்று சொல்லி யூதாவுக்கு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார், அவர் கிரியைகளுக்கு தக்கதாக அவன் நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறது அறித்து குறித்து பார்க்கிறோம். எப்ராயிம் காற்றை மேய்வது அது அந்நிய தேசங்களாகிய எகிப்து, அசிரியா அவர்களோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறதை காட்டுகிறது. ஆண்டவர் விரும்பாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கர்த்தராகிய தேவன் தமது பிள்ளைகள் தன்னிடத்தில் மனம் திரும்புவதை விரும்புகிறார். அங்கே இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயாவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லி ஆண்டவர் அறைகோவல் விடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புதலை விரும்புகிற தேவன். யார் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வருகிறார்களோ அவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது பாவம் செய்த பொழுது அவன் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு புலம்பின பொழுது கர்த்தரை மன்னித்து தயவாய் ஏற்றுக்கொண்டார். அது தேவன் இன்றைக்கும் நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவனாகவே இருக்கிறார். தொடர்ந்து 13வது அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு எதிராக தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம்.
பாகால் வணக்கத்துக்கு இஸ்ரவேலர் சென்ற உடனே அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை அனுபவித்தனர். அது முதல் அவர்கள் பாவத்திலும் விக்கிரக வணக்கத்திலும் அதிகமாய் தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர். பொன் கன்றுக்குட்டிகளை முத்தமிடும் தவறான தேவ வழிபாடு அவர்களது முக்கிய விக்கிரக வணக்கமாய் இருந்தது. ஆண்டு விரும்பாத காரியங்களை, ஆண்டு வெறுக்கிற காரியங்களை, அருவருக்கிற காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அப்படித்தான் அந்த 6வது வசனம் சொல்கிறது. தங்களது இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். மேட்டிமை என்பது சத்துனுடைய குணாதிசயம், தாழ்மை தேவனுடைய குணாதிசயம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மை உண்டாக வேண்டும். ஆனால் மேட்டிமையோடு நடந்த இஸ்ரவேல் தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டதாய் ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் மனம் திரும்பும்போது ஆண்டவருடைய சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் இங்கே, பாதாளமே உன் சங்காரம் இங்கே, மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே நம்ம மீட்கிற தேவன், ரட்சகர். அந்த ரட்சகரை நான் பெற்றுக்கொள்ளும். மனம் திரும்புவதற்கு உடைய ஆசீர்வாதங்களை 14வது அதிகாரம் சொல்லி, இஸ்ரவேலே உன் அதிகம் தேவனத்தில் மனம் திரும்பு, உன் அக்கிரமத்தினால் விழுந்து போனாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். மனம் திரும்பும்போது உள்ள ஆசீர்வாதம், அவர்களை மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன் என்று சொல்லி நித்திய ராஜ்யத்தை தரும்படியாக உன்னை தேவன் நம் கிருபை செய்த தேவனாக இருக்கிறார். மனம் திரும்புதலோடு எந்தெந்த காரியங்களிலிருந்து இன்னும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து அவருடைய திரும்புவோ உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை சிதறுவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.